ஹலோ எவ்ரிவன், யூஆர் வாட்சிங் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு வந்து எக்கனாமிக்ஸில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதாவது செபினா நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியுது. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு 21 அந்த மாதிரி ஏஜ் இருக்கவங்களே நிறைய பேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு ரிலேட்டட் டாபிக் தான் வந்து செபி. ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, இது ஆக்சுவலாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்றதை விட எதுக்கு அது தொடங்கப்பட்டதுங்கிறத ரொம்ப முக்கியம். அதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் வெப்சீரிஸ் எவ்வளோ எடுத்தாங்க அதை கூட பார்த்துருப்பீங்க. அதாவது ஸ்கேம் 1992, அதுனா ஹர்ஷத் மேத்தா அப்படிங்கிறவர் வந்து மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணது தான் வந்து ஒரு ஸ்கேம். அந்த ஸ்கேம் ரிலேட் பண்ணி தான் ஸ்கேம் 1992 ஒரு வெப்சீரிஸ் எடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான், அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது, அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்டது செபி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்தியாவில் 2 இருக்கு, ஒன்று பிஎஸ்சி, இன்னொன்று என்எஸ்சி. இந்த என்எஸ்சி வந்து அப்போ அதே 1992 தான் தொடங்குவாங்க. ஸோ செபி எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தட் சேம் 1992 இந்த இயர் தான் வந்து செபி தொடங்கப்பட்டது. அதாவது ஹர்ஷத் மேத்தா வந்து ஸ்கேம் பண்ணுவார். அந்த ஸ்கேம் ஓகே, இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது, ஸோ நிறைய பேர் வந்து பப்ளிக் வந்து லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் செபி அண்ட் என்எஸ்சி. ஸோ இது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். இது வந்து சென்செக்ஸ்னு வந்து ரோல் அவுட் ஆகும், இது வந்து நிஃப்டி 50 அப்படின்ற இண்டெக்ஸில் வந்து ரோல் அவுட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட். இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது அப்படின்றதுனால இது அப்படியே வச்சுட்டாங்க. இது வந்து கவர்மெண்ட். ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த 2 இதுதான். ஸோ இது வந்து ரெகுலேட் பண்ணுறது யாருன்னா இந்த செபி. உங்களுக்கான ஒரு கொஷின், இப்போ கரண்ட்ல செபியோட தலைவராக இருக்கிறது யார்? அவங்க நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.